தற்குறி தற்குறிலாம் எங்களை சொல்லாதீங்க, நாங்க தற்குறி இல்ல ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லிருக்காரு. இதை எப்படி நான் பாக்குறீங்க? ஆச்சரியக்குறியா இல்ல ஆபத்துக்குறியீடாங்கிறதெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஆனா இந்த தற்குறிங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த திமுக காரங்க பிரைமரியா அவங்கள பார்த்து தற்குறி தற்குறின்னு சொல்றாங்கல்ல, இது யாருக்கு தெரியுமா ரொம்ப கேவலம்? திமுகவுக்கு தான் கேவலம். 60 வருஷமா ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டை நாங்க வேற லெவல்ல கொண்டு போய் வச்சிருக்கோம், சமூக நீதிக்கு பேர் போன ஊரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் எப்படி வச்சிருக்கீங்க? அரசியல் மயப்படுத்தல, அவங்களுக்கு எந்த விதமான விழிப்புணர்வும் கொண்டு வரல, அவங்க சுயமரியாதையை நீங்க கேலி கூத்தாக்குறீங்க. புரியுதுங்களா? அவனுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும்ல. அவன் ஒருத்தரை பார்த்து ஈர்த்து போறான் அப்படின்னா, உன்னோட ஜெத்து அப்படி இருக்கு, உன் லீடர்ஷிப் அப்படி இருக்கு, உன்கிட்ட கரிஸ்மா இல்ல, நீ வெறும் உன்னோட இந்த திமுக கூட்டத்தை வச்சு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கறனால தான் எல்லாரும் அதை நோக்கி போறாங்க. அப்ப அதை நோக்கி போகக்கூடிய அந்த அந்த ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, பிரிடாமினென்ட்டா இளைஞர் பட்டாளம், அவங்கள பார்த்து நீ தற்குறின்னு சொல்ற அப்படின்னா, அது காரணமே முதல் காரணமே வந்து திமுக மட்டும்தான்.